இந்தியன் மார்க்கெட்ல ஆப்ஷன் பையிங்ல மட்டும் தான் ஸ்கேல்பிங் பண்ண முடியுமா? இல்ல ஆப்ஷன் செல்லிங்னு ஸ்கேல்பிங் பண்ணலாமா? இப்ப இந்தியன் மார்க்கெட்ட ஸ்கேல்பிங் பண்றதுக்கு எந்த இண்டெக்ஸ் கரெக்ட்டா இருக்கும்? அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஸ்கேல்பிங் பண்றதுக்கு எந்த பேர் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்? ஏன்னா ஸ்கேல்பிங்ல ட்ரேட் பண்றதுக்கு அதிக வொலாட்டிலிட்டி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல நான் எந்த பேர் அண்ட் எந்த இண்டெக்ஸ சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஸ்கேல்பிங் ஆப்ஷன் செல்லிங்லயும் பண்ணலாமா? இல்ல ஆப்ஷன் பையிங்ல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும் ஸ்கேல்பிங் பண்றதுக்கு? அண்ட் ஃபாரெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த கரன்சி பேர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஸ்கேல்பிங் பண்றதுக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சீரிஸ் பார்ட் 4 தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பார்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம அதை வாட்ச் பண்ணிட்டு இதை பாருங்க. இன்னும் வரப்போற வீடியோல ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் பத்திலாம் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல. இன்னும் வரப்போற வீடியோஸ்ல அதை பத்தியுமே நம்ம ஒரு சீரீஸாவே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நிறைய பேத்துக்கு இருக்க டவுட் என்னன்னா, ஸ்கேல்பிங் ஆப்ஷன் பையிங்ல மட்டும் தான் பண்ணணுமா? ஏன் ஆப்ஷன் செல்லிங்ல பண்ணக்கூடாதா? இல்லை அப்படி எதுவும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட் பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்திருக்குது. இப்போ கேபிட்டல் வைஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரொம்ப தேவை. அதனால தான் நிறைய பிகினர் ட்ரேடர் ப்ரிஃபர் பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. செல்லிங் பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிகினர்ஸ் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கோட அந்த க்ரீக்ஸை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே செல்லிங் தான் பெஸ்ட்டுன்ட்டு போயிடுவீங்க. ஓகே, இப்போ நிறைய பேத்துக்கு இருக்க டவுட் என்னன்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்கேல்பிங் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் கண்டிப்பாக ஸ்கேல்பிங் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. சேம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் மாதிரி தான் இதுலேயும் பண்ணலாம். ஆனால் பொதுவாகவே ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸ்கேல்பிங்க்கு முக்கியமானது என்னது? அதிகமான லாட்டு போடுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு லாட்டு தான் போடணும். இங்கே ஒரு லாட்டே பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakh கிட்ட இருக்கும். நீங்கள் ஹெட்ஜிங்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறையும், 55,000 இந்த மாதிரி வரும். ஆனால் நான் நார்மலாக சொல்கிறேன், ஹெட்ஜிங்லாம் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஒரு லாட் ஆப்ஷன் செல்லிங்கில் போட போகிறீங்க அப்படின்னாவே கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வரும். அப்போ நீங்கள் ஸ்கேல்பிங்கில் ஒரு 10 லாட்லாம் எடுத்து தான் ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க. ஏன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு வரணும்ல, அப்போ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் 10 லாட் ஆப்ஷன் செல்லிங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் தேவைப்படும். சேம் இதே ஆப்ஷன் பையிங்கில் 10 லாட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh தான் இருக்குமே. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்கேல்பிங் பண்ண மாட்டுறாங்க யாரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட்டு தான். ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்கேல்பிங் பண்ணலாம், ஆனால் பண்ணால் நமக்கு ரொம்ப கேபிட்டல் தேவை. அண்ட் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம நேக்கடாக செல்லிங் பண்ணோன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா டேஞ்சரில் தான் போய் முடியும். ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்கேல்பிங்க்கு பண்ணுற மாதிரி நீங்கள் சடனாக போய் எடுத்துகிட்டு சடனாக வர போகிறீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. ஓகே, டவுட் என்னன்னா பண்ண முடியுமா முடியாதான்னு தான் கேட்டிருந்தாங்க. பண்ண முடியும், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ட்ராபேக்கையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க, ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, இந்தியன் மார்க்கெட்டில் எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு? இப்போ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அப்போ இருக்கிறதுலே அதிக வொலட்டைலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிக வொலட்டைலாக இருக்கும். நிறைய பேர்த்தோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பீரியா மாற்றினப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஸ்டேட்டஸு ஸ்டோரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மனசுலையுமே இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஃபேவரெட்டு. இந்த மந்த்லி கான்ட்ராக்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே நிஃப்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ வொலட்டிலிட்டி இருக்குல்ல, அது எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. சடனாக நடக்குது. முதல்ல நிஃப்டி பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரகடாக இருக்கும். இப்போ நிஃப்டி ரகடாக இருக்குது, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரகடாக மாறுது. நீங்கள் ஒரு ஓல்டு ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஓகே, இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எந்த இண்டெக்ஸ் அதிக வொலட்டிலிட்டி இருக்கும், எதில் பண்ணுறதுக்கு ஸ்கேல்பிங் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, அதுக்காக மணி நிறையா தேவைப்படும். இல்லை என்கிட்ட ஒரு அளவு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிஃப்டியில் பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டிலையுமே பேங்க் நிஃப்டிலையும் சேம் வொலட்டிலிட்டி தான் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்.
சேம் வீக்லி எக்ஸ்பீரிங்கிறனால உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கனால ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்பைரி நெருங்குறப்ப தான் அது பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்கள் நிஃப்டியில் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. கேபிட்டல் வைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டியோட பிஹேவியர் அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிஹேவியர் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதில் பண்ணுங்கள். இது வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபாரெக்ஸில் எந்த பேர் ஹை வொலட்டிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமாடிட்டி கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். சில பேர்த்துக்கு கோல்டுன்னா தெரிய மாட்டேங்குது. XAUUST இருக்குல்ல, அதுதான் கோல்டு. ஓகேவா, நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. XAUUSTன்னு பார்த்து பழகிருச்சு, அவங்களுக்கு கோல்டுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சும் இருக்கலாம். ஓகே, இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். XAUUST தான் கோல்டு. ஓகேவா, இது வந்து கமாடிட்டி ஃபாரெக்ஸில். கமாடிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, கோல்டு சில்வர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோனா வந்து பிட்காயினு, எத்தீரியம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, XRP காயினு, ஃபாட் காயினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சொல்லுவாங்க. EURUSD, GBPUSD இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸு. இதோட டிஃப்ரென்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகே, இப்போ இதில் எது ஹை வொலட்டிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. XAUUST தான் அதிகமாக வொலட்டிலிட்டி இருக்கும். நீங்கள் கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்த நிமிஷத்தில் அவங்க கை எப்படி நடுங்குன்னு சொல்லி நல்லாவே தெரியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு இந்த 3 இண்டெக்ஸும் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோல்டை வச்சோம்னா கோல்டு தான் வின் பண்ணும். அப்போ கூட இந்த 3 இண்டெக்ஸ் தர வொலட்டிலிட்டியை கோல்டு சிங்கிளாக தரும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். நீங்கள் கோல்டில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களவே பார்த்தீங்கன்னா டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நம்ம எடுத்தது கரெக்டு தானான்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா இறங்கிடும் ஃபுல்லாக. அது இறங்கினதுக்கும் அடுத்த கணியில் பார்த்தீங்கன்னா சடனாக திருப்பி மேலே ஏறும். இதனால செல்லர் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க, திருப்பி பையர்ஸ் டாமினேட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளே குழப்ப வைக்கும். அதனால தான் சொல்கிறேன், கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கீங்கன்னா நீங்கள் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணலாம். இல்லை நான் ஒரு பிகினராக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் EURUSD, GBPUSD அந்த மாதிரி கரன்சி பேர்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபராகவே இருக்கும். அண்ட் கிரிப்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிட்காயினில் பண்ணுறப்ப அதுவுமே நல்லா வொலட்டைலாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்கேல்பிங் பண்ண முடியுமா முடியாதா, அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் எந்த இண்டெக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எந்த கரன்சி பேர்ஸ் இல்லை கமாடிட்டிஸ் அப்படி இல்லைன்னா கிரிப்டோ இதில் இதெல்லாம் வொலட்டிலிட்டியாக இருக்கும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இதைத்தான் கண்டிப்பாக பண்ணணும், நான் சொல்கிறதான் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. நான் சொன்னதை நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அப்போ பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக பிளைண்டாக எதையும் பண்ணாதீங்க. நானும் கிடையாது, நீங்கள் யூடியூப்பில் இதை பற்றி எங்கே பார்த்தாலுமே யார் சொல்கிறதையும் பிளைண்டாக எடுக்கவே எடுக்காதீங்க. ஜஸ்ட்டு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் அது கரெக்டாக பட்டுச்சுன்னா நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.